முதலமைச்சரோட உரையிலோட முக்கிய சாராம்சம் எங்களோட வெற்றிங்கிறது ஜாதி மதம் இந்த பழமைவாதம் எல்லாத்தையும் கடந்த மிகப்பெரிய வெற்றி. ஜாதி மதங்களை உழைச்சிட்டு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோங்கிற ஒரு கிளைமை வைக்கிறாரு. அது உண்மைதான். 35 விழுக்காடு வாக்குகளை பெற்ற தமிழக முதல்வரின் தலைமை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவரோட 4.6 விழுக்காடு வாக்குகளை பெற்று அந்த வெற்றியை பெற்றிருக்கும் போது அவருடைய அந்த கிளைம் சரிதான். அவரோட சாதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஆனா அதுல உள்ள வேதனையின் பக்கம் என்னன்னா, அவர் 108 இடங்கள் மட்டும்தான் அவருடைய கட்சிக்கு பெற்றிருக்கு. அது தனி மெஜாரிட்டிக்கு போதுமானதல்ல. அந்த சூழ்நிலையில அவர் ஒரு மதவாத கட்சியான 2 எம்எல்ஏக்கள் 2 பேருமே முஸ்லிம்கள், ஏற்கனவே 3 வேட்பாளர்கள் 3 பேரும் முஸ்லிம்கள், 2 முறை மக்களவை உறுப்பினராக முஸ்லிம். எனவே முஸ்லிம் என்ற ஒரு மதவாத கட்சியின் ஆதரவில், அதுவும் ஸ்டாலின் முதல்வர் என்று வாக்கு பெற்ற அந்த கட்சியின் ஆதரவில் தான் ஜாதி மதத்தை உடைத்த தமிழக முதல்வர் இன்று ஆட்சி கட்டில் இருக்கிறார். அதுபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அவர்கள் கட்சியில் ஆளூர் ஷானவாஸ், பாலாஜி போன்றவர்கள் எல்லாம் பிற சமூகத்தினர் எம்எல்ஏ ஆக இருந்தாலும் கூட அவர்கள் இந்து மத எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பை பெரிய இதாக சொல்லக்கூடிய ஒரு கட்சியின் ஆதரவில் தான் அவர்களும் ஸ்டாலின் முதல்வர் என 2 எம்எல்ஏக்களை 8 பேர் போட்டியிட்டு 2 பேர் வெற்றி பெற்ற அந்த கட்சியின் ஆதரவில் தான் அவர் முதல்வராக இருக்கிறார் என்பது உண்மை. ஆக தமிழக முதல்வர் அவர்கள் முதல்வராக பதவியேற்பதற்கு முன் ஜாதி மதங்களை உடைத்து 35 விழுக்காடு வாக்குகளை பெற்ற ஒரு தனிப்பெரும் தலைவர் என்பதில் நமக்கு மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அவருக்கு தனி மெஜாரிட்டி வராத சூழ்நிலையில் ஸ்டாலின் முதல்வர் என வெற்றி பெற்ற 13 எம்எல்ஏக்களின் ஆதரவில், அதுவும் மதவாத எதிர்ப்பு, மதவாத தன்மை கொண்ட கட்சிகளின் ஆதரவில் தான் அவர் முதல்வராக இருக்கிறார் என்பதையும் முதல்வர் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். மற்றபடி முதல்வர்கள் ஊழல் குறைந்திருக்குது என்ற அடிப்படையில் சில கருத்துக்களை சொன்னார். அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் இருக்கிறது. களத்திலிருந்து வரும் தகவல்களும் கூட பத்திரப்பதிவுத்துறை, கல்வித்துறை மற்றும் சிஎம்டிஏ போன்ற இடத்தில் ஊழல் இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இது ஆரம்ப ஜோராக புதுமாடு குளிப்பாட்டியது என்று ஊர்களில் சொல்வார்கள். அதுபோல் இல்லாமல் தொடர்ந்து அந்த ஊழலற்ற ஒரு தன்மையை அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று கருதுகிறேன். இதை தாண்டி முந்தைய கட்சிகளை குறை சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை. தாங்கள் எந்த வகையில் அதை சிறப்பாக செய்யப்படும் என்பதற்கு தமிழக அரசு கவனம் செலுத்தினால் அது பாராட்டுக்குரியதாக இருக்கும் என கருதுகிறேன். இப்போ நீங்க சொன்னது போலவே மின்வெட்டு பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா கேள்விகள் எழுப்பும் பொழுதும் கூட முந்தைய ஆட்சியை காரணம் காட்டி அவர் பேசுவதாக எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல சட்டப்பேரவை ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி மாறிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சி தலைவர் வச்சிருக்காரு இல்லையா? இது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, இந்த இடத்துக்குள்ள சபாநாயகரோட நடவடிக்கைகள் முன்ன விட சிறப்பா அமையுது. அந்த வகையில சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை பாராட்டி தான் தீரணும். அவர் சபையை நடத்துவதில் தாவேக அமைச்சர்களை கட்டுப்படுத்தி ஒரு ரிங் மாஸ்டராட்டு தாவேக அமைச்சர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் சபாநாயகர்கிட்ட பார்க்கிறோம். முந்தைய சபாநாயகர்களை விட சிறப்பாக அவர் நடுநிலையோடு மீண்டும் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து, குறிப்பாக தாவேகாவினரை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் கட்டுப்படுத்தி ஜேசிடி பிரபாகர் தொடர்ந்து செயல்படுவார் என்றால் அவருடைய நடவடிக்கையை நாம் மனதார பாராட்டலாம். இப்போ சபாநாயகர் நேற்று சொல்லியிருந்தாரு, சட்டப்பேரவை நிகழ்வின் போது உறுப்பினர்கள் எந்த ஒரு செய்கையும் கவனமா செயல்படணும், நேரலையில் இருக்கிறது, சமூக வலைதளத்தில் சில விஷயங்கள் பரவுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் இறுதியில உரையை முடிக்கும் போது ஒரு செய்கையும் காட்டியிருந்தாரு, அதுவும் சபாநாயகர் அனுமதியோடவே காட்டியிருந்தாரு. இது எப்படி சமரசமான ஒரு நிலைப்பாடுன்னு எடுத்துக்கிறது? இது சபாநாயகர் இந்த இடத்துக்குள்ள லைவ் டெலிகாஸ்டுக்கு அனுமதிப்பதனால மக்களே சரியா தவறா என்பதை முடிவு செய்து கொள்ளலாம். அவர் லைவ் டெலிகாஸ்டுக்கு அனுமதிக்காததுதான் தவறு. அதை நேரலை ஒளிபரப்பில் அவர் சொல்லும் போது அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எது தவறு எது சரி என்று முடிவெடுக்கக்கூடிய உரிமை மக்கள் மத்தியில் கிடைக்கிறது. எனவே நேரலை அவர் அனுமதிச்சிருக்கதை நான் பாராட்டுறேன். நேரலையில் ஆளுங்கட்சியினர் தவறுகளை மக்களே புரிந்து கொள்வார்கள். இணைப்பில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.